ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன் விநாயகா சீன்ஸ்லேருந்து. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ரோ ப்ரோக்ராமை பற்றி. இப்போ ஆல்ரெடி நான் வந்து மேக்ரோ ப்ரோக்ராமுக்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே லிங்க்கில் நான் அந்த லிங்க் அனுப்புகிறேன். இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள். ஓகே, அந்த வீடியோ இப்போ எப்படி ரன் ஆகும், இப்போ அதே மாதிரி அந்த இதுக்கான கிளாஸஸ், அந்த எடுத்த கிளாஸஸ் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்றது இப்போ சிமுலேஷனில் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமுலேஷனில் இந்த ஆப்ஷன் கிடையாது, மேக்ரோ ப்ரோக்ராமுக்கான ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து இதை கொடுத்துருக்காங்க, இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த மேக்ரோ ப்ரோக்ராமிங் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது. இப்போ இந்த மேக்ரோ ப்ரோக்ராம்ன்றது என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, சார் மேக்ரோ ப்ரோக்ராம்னா என்ன, அது என்னோடய யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மேக்ரோ ப்ரோக்ராம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு ப்ரோக்ராமை ஷார்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு இன்பில்ட் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்த் இறக்கணும். இப்போ டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 mm இறக்குறோம் அப்படின்னா அந்த 20 mmக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணோம் டேரெக்டாக 20 mm இறக்க முடியாது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஒரு சப் ப்ரோக்ராம், இப்படி தான் நம்ம முன்னாடி பண்ணியிருந்தோம். பட் அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக தான் மேக்ரோ ப்ரோக்ராம்ன்றது இருக்குது அந்த மாதிரி. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாஷு, அட்டு, வயலு இந்த மாதிரியான கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த /101 = இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த மேக்ரோ ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பழைய ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மேக்ரோ ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோவோட கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கு கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஒய் பிகாஸ்னால் நீங்கள் டேரெக்டாக நம்ம இப்போ சிமுலேஷனில் பண்ணுறோம், இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது. எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இப்போ அதில் போட்டிருக்கு பாருங்கள், வைல் ஓப்பன் ப்ராக்கெட் /101 GE. ஓகே, ஜினா > /102 போட்டுட்டு do 1 அப்படின்றது கொடுத்துருக்கோம். பட் இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கற்பனில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலாக நான் பார்த்திங்கன்னா போர்டில் தான் எழுதியிருக்கேன். பட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக சிமுலேஷன்லேயே பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு சில செட்டிங்ஸை மாற்றிட்டு நம்ம சிமுலேஷன்லேயே வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது G42 D1 X - 50 Y0 /101 = /101 - 2.0 அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்போனா டெப்த் வந்து 2 mm இறங்குது அப்படின்றத மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. எஸ், ஃபஸ்ட்டு மேலே ஒரு பாஸ் நடக்குது. ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம வந்து Z 0ல் இறக்காதனால வந்து அந்த இது இருக்குது. எஸ், இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் end 1 அப்படின்றத கொடுத்துருக்கோம். end 1னா இப்போ ஃபஸ்ட் இது கம்ப்ளீட்டட், இப்போ செகண்ட், இப்போ Z - 2. ஓகே, சும்மா ஜஸ்ட் Z - 2ன்றது நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்குது. பட் மிஷினில் Z - 2ன்றது கொடுக்க முடியாது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் Z - 2 அப்படின்றது இருக்கா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து மேக்ரோ ப்ரோக்ராமுடைய அட்வான்டேஜ். ஒய் பிகாஸ்னால் நம்ம வந்து இப்போ நீங்கள் எதனா கரெக்ஷன் பண்ணணும்னா மெயின் ப்ரோக்ராம்லேருந்து திரும்பி சப் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் சப் ப்ரோக்ராமை கரெக்ட் பண்ணிட்டு திரும்பி இங்கே கொண்டு வரணும். பட் இந்த மேக்ரோ ப்ரோக்ராமில் அட்வான்டேஜ் என்னென்னா மெயின் ப்ரோக்ராமும் சப் ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இதில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் சுருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் Z - 12 இந்த மாதிரி இறங்குதுங்களா, இதுதான் மேக்ரோ ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டாபிக் மேக்ரோலேயே இன்னும் நிறைய இது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து நார்மல் மேக்ரோ தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இதிலே டேப்பர் எப்படி பண்ணுறது, ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.